ஹாய் எல்லாருக்கும். நீங்கள் நல்லவங்களா அப்படின்னு கேட்டால் யார்கிட்டயாவது பதில் இருக்கா? என்கிட்ட பதில் இல்லைங்க. நான் நல்லவ அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நானும் சில தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன். என்னோடய பாஸ்ட்டில் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் எந்த தப்புமே பண்ணதே இல்லை, நான் வந்து ரொம்ப நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நான் இந்த தருணத்தில் வணங்குறேங்க. ஸோ இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யார்கிட்டேயுமே வந்து நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஸோ நம்ம போய் சாரி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னா நீங்கள் தயங்கவே கூடாதுங்க. நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நம்ம சாரி கேட்டுடணும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாஸ்ட் காலேஜ் டேஸில் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு சொல்ல முடியாது. ஒரு 5 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த 5 ஒரு 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 பொக்கிஷமான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸையும் நான் இழந்துட்டேன். அதுக்கு முழுக்க என்னோடய தவறுகள் தான். நான் அந்த டைமில் வந்துட்டு நான் வந்து இப்போ இருக்கிற எனக்கு மெச்சூரிட்டி, இப்போ இருக்கிற எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யோசிக்கிற தன்மை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் அது என்ன தப்பு அப்படிங்கிறத வந்து இப்போ நான் சொல்ல விரும்பல. அது ரொம்ப பெரிய தப்பு. அது நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நான் இன்னமும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். தென் இப்போ வரைக்கும் அவங்கள்ட்ட நான் டச்சில் இல்லை. நான் சாரி கேட்டேன். ஒரு 2-3 பீப்புள்ஸ் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் என்கிட்ட பேசவே இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரோ, உங்களோட லவ்வர், உங்களோட அம்மா அப்பா, அவங்க கூட பிறந்தவங்க, உங்களோட குழந்த, அந்த மாதிரி யாராக வேணா இருக்கட்டுங்க, நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் சாரி கேட்குறதுக்கு ஹெசிடேட் பண்ணவே கூடாது. அந்த சாரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து உண்மையாலுமே நம்ம ஒரு செகண்ட் நம்மளை யோசிக்க வைக்குங்க. சரியா? அந்த மாதிரி வந்து நம்ம சாரி சொல்கிறதுக்கு ஹெசிடேட் பண்ணவே கூடாது. நான் என்னோடய பாஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாலும் ஒரு 5 ஒரு உன்னதமான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் பார்த்திங்கன்னா, நான் அந்தளவுக்கு தப்பு பண்ணேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்தளவுக்கு இல்லை. நான் வந்து இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ணாமே இருக்கேன். தென் சச்சின் படத்தில் விஜய் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துகிற சின்ன ஸ்மைல் கூட வந்து தப்பு தாங்க. ஸோ உங்களோட லைஃப்பில் நீங்கள் யார்கிட்டையாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கீங்க, நடந்திருக்கீங்க அப்படின்னா சாரி கேட்டுருங்க. சாரி கேட்குறதுக்கு நேரில் பார்த்து சாரி கேட்குறதுக்கு தயக்கமாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது சாரி கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மெசேஜ் அனுப்பி சாரி கேளுங்க, வாய்ஸ் நோட் பண்ணி சாரி கேளுங்க. ஸோ சாரி கேட்குறதுக்கு ஹெசிடேட் ஆகாதீங்க. இந்த மாதிரி சின்ன ஈகோ பிரச்சனைனால சாரி கேட்கமேட்டு உங்களோட இருக்கிற நல்ல பர்சன்ஸ் இழந்துடாதீங்க என்ன மாதிரி. ஸோ என்னோடய வீடியோவும் டைம் எடுத்து பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய கார்த்திகை